ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மனிதர்களுடைய பொதுவான இயல்பு, தங்களை நேசிக்கிறவர்களை அவர்களும் நேசிப்பார்கள், தங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு இவர்களும் நன்மை செய்வார்கள். ஏதாகிலும் ஒரு காரியத்திலே தங்களை சேர்த்து கொள்ளுகிறவர்களை இவர்களும் சேர்த்து கொள்வார்கள். வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முறைமை வேறு விதமாக காணப்படுகிறது. அவைகளை நாம் கை கொள்ளும் பொழுது மனுஷர்களுடைய தகுதியிலிருந்து தெய்வீகமான ஒரு நிலைக்கு நம்மால் முன்னேறி செல்லுகிறதற்கு முடிகிறது. நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது, நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று. பகைமை என்று சொல்லுகிறதை வேறு விதமாக பகைவர்கள் என்கிற பதத்தோடு ஒப்பிட்டு நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையின் உள்ளர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பேசிக் கொள்வதில்லை, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்ப்பதில்லை, நல்லதோ கெட்டதோ காரியங்களுக்கு ஒருவருக்கொருவர் கலந்து கொள்வதும் இல்லை, எந்த ஒரு தொடர்பும் அவர்களுக்குள் வைத்துக் கொள்வதில்லை. மாறாக ஏதாகிலும் ஒரு சந்தர்ப்பத்திலே சண்டையிட்டுக் கொள்வதற்குரிய வாய்ப்பு தான் அதிகமாக காணப்படும். இதுதான் பகைமை உணர்வோடு இருக்கிறவர்களுடைய மனநிலை. ஆனால் பரலோகத்தின் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்னவென்றால், நம்மை ஒருவர் பகைத்தால் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான். நம்மை ஒருவன் பகைக்கிறான் என்றால் அவர்களை நம் மனதார வெறுப்போம். ஆனால் அப்படியும் செய்யக்கூடாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நம்மிடத்திலே பகைமை பாராட்டுகிறவர்களிடத்திலே சண்டையிட்டுக் கொள்ளவும் கூடாது, விரோத மனப்பான்மையோடு நாம் நடந்து கொள்ளவும் கூடாது. இவைகளை செய்கிறவர்களாக இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவே நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை, ஒரு நல்ல உள்ளம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். பொதுவாக மனுஷர்களுடைய பண்பு, நேசிக்கிறவர்களை நேசிப்பார்கள், பகைக்கிறவர்களை பகைப்பார்கள், அவ்வளவுதான். ஆனால் தெய்வீகமான பண்பு, நேசித்தாலும் பகைத்தாலும் அவர்களிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான். நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? மனுஷர் முறைமைகளின்படி செய்து கொண்டிருக்கிறோமா, இல்லை தேவனுடைய முறைமைகளின்படி செய்கிறோமா? மனுஷ முறைமைகளுக்கு அப்பாற்பட்டு தேவன் கற்றுக் கொடுத்த அந்த தெய்வீக முறைமைகளை கற்றுக்கொண்டு அதன்படி வாழுவோம், ஆசீர்வாதமாயிருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி இந்த காலை வேளையில நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மனுஷீக இயல்பாகிய பகைக்கிறவர்களை பகைக்கிற மனப்பான்மையிலிருந்து வெளியே வரவும், அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.